வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. சாச்சனாவின் அட்ராசிட்டி பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப இவங்க விஜய் சேதுபதிய அசிங்கப்படுத்துற மாரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சம்பவங்கள். இங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து வந்தோம் அப்டின்னா, கடையில போயிட்டு ஒரு நகைய வாங்குனேன். அந்த நகை தொலைஞ்சு போச்சு. திரும்ப அதே கடைக்கு போயிட்டு, நகைய தேடல, நகைய வாங்கல, நகைய திருடிட்டேன். அங்க இருந்து தானே வாங்குனேன் அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லாஜிக் சொன்னாங்க. அப்பவே வச்சு செஞ்சு விட்டுருக்கணும். ஆனா செய்யல. அதுக்கப்புறம் வீகன் அப்டின்னாங்க. அப்புறம் முட்டை சாப்பிட்டாங்க. "என்னம்மா முட்டை சாப்பிடுற?" அப்படின்னா, "டாஸ்க் நல்லா விளையாடணும்ல" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "சிக்கன் கிரேவி மட்டும் தான் சாப்பிடுவேன்" அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெளு வெளுத்து கட்டுனாங்க. இவங்களும் ஜூம்லாம் வச்சாங்க. அவங்க சாச்சனாவுடைய இலைக்கு. அதையும் கேட்கல. அதை சரி சாப்பிட்டு போறாங்க. சாப்பாடு விஷயத்துல எதுக்குப்பா பேசணும்னு சொல்லிட்டு விட்டுறாரு அப்படின்னு பார்த்தா, அதை மீறி போன வாரமே ஒரு சம்பவம் பண்ணாங்க. அதாவது போன வாரம் சுனிதா, அன்ஷிதா இவங்கலாம் வந்து ஆனந்தி இவங்கலாம் வந்து எவிக்ட் ஆகுற மாரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுல்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, ரெடி ஆகும்போது வீக்கெண்ட் எபிசோடுக்கு முன்னாடி அன்ஷிதா கிட்ட, ஆர்ஜே ஆனந்த் கிட்ட இந்த மாரி ஒவ்வொருத்தர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் நீங்க எவிக்ட் ஆனீங்கன்னா, நீங்க ஸ்டேஜ்ல போய் நின்னு எங்க கூட பேசுவீங்கல்ல. அந்த அகம் டிவி வழியே. அதாவது இவரு இல்லத்தில் இருக்கிற செல்லங்கள் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்றாருல்ல ஸ்டேஜ்ல நின்னுகிட்டு. அந்த ஸ்கிரீன்ல நீங்க பேசம்போது அப்ப வந்து சாச்சனா, "நீ ஒண்ணும் பெரிய தப்பெல்லாம் பண்ணல. நீ வந்து சாப்பிட்ட அவ்வளோதான். வீட்ல இருக்கவங்க அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க." அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்படின்னு இவங்க ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்குறாங்க அவங்களுக்கு. நார்மல் எபிசோட்ல பண்ணா கூட பரவால்ல. விஜய் சேதுபதி எபிசோட்ல இவங்க என்ன பேசணும் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல இருக்கவங்கள ஏமாத்தணுமா. இவங்க சொந்தக்காரங்கலாம் தப்பா நெனைப்பாங்க. ஸோ, அதனால நீங்க இப்ப நான் சொல்ற மாரி சொன்னீங்கன்னா, அது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்குறாங்க. அதையும் விஜய் சேதுபதி கேட்கலையா? இப்ப அதை தாண்டி ரூல் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு, ரூல் பிரேக்கின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இது ஏத்துக்கவே முடியாத ஒரு ரூல் பிரேக்க பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இவங்க எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்கல்ல அப்பப்போ. அது நெறைய பேர் ஊட்டி விடுறாங்க. இவங்க எடுத்துட்டு போய் சாப்பாடு விஷாலுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது, அப்ப பிக் பாஸ் வந்து சொல்றாரு, "சாச்சனா, யாருடைய சாப்பாடு அது? உங்க சாப்பாடு தானே? அது பெண்கள் டீமுக்கான சாப்பாடு தானே? அத எடுத்துட்டு போய் ஆப்போசிட் டீம்ல இருக்கிற, ஆண்கள் டீம்ல இருக்கிற விஷாலுக்கு ஏன் ஊட்டுறீங்க? எதுக்கு ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க ஊட்டுறீங்க? நீங்க இப்படியெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னா, அப்புறம் எதுக்கு நான் 2 டாஸ்க்கா வைக்கிறேன்? ஆண்கள் டீமுக்கு தனியா, பெண்கள் டீமுக்கு தனியா எதுக்கு டாஸ்க் வைக்கிறோம்? புரொவிஷன் டாஸ்க் தனியா போய் எடுக்கணும்னு வைக்கிறாங்கல்ல. எதுக்கு வைக்கணும்? நான் ஒரே டாஸ்க்கா வச்சுட்டு போயிடுவேனே அப்படின்னு சொன்னாரு. அப்ப சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ். இனிமே நான் பண்ண மாட்டேன் பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா தானே வந்து கேள்விலாம் கேட்பாங்க. அதுவும் நைட்ல போய் தூங்கிட்டு இருப்பாரு பிக் பாஸ் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, ஏன்னா இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, "ஏம்மா முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொன்ன, இப்ப வந்து சாப்பிடுறேன்னு கேட்டா, நான் போய் கேமரா கிட்ட போய் சொல்லிட்டேன். நான் சாப்பிட போறேன். இத காட்டாதீங்கன்னு சொல்லிட்டேன்." அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. இப்ப அந்த தைரியமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் காட்டுன விஷயம்லாம் அவங்களுக்கு போயிடுச்சு. ஜூம் வச்ச விஷயம்லாம் அவங்களுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த பயம் இல்ல. இவங்க போயிட்டு நைட்டு பெண்கள் டீம்ல இருக்கிற இந்த அரிசின்னு நெனைக்கிறேன். அரிசி எடுத்துட்டு வந்து டப்பா எடுத்துட்டு வந்து, இங்க ஆண்கள் டீமுக்கு அத ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இங்கருந்து எடுத்து அங்க கொஞ்சம் போட்டுட்டு யாராவது பார்க்குறாங்களான்னு பார்க்குறாங்க. ரஞ்சித் அங்க உத்தமர் இருக்கார்ல, அவரு அங்க நிக்கிறாரு. அவரு எப்படியோ வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணுமே நடக்காத மாரி அங்கேயே இருக்கிறாரு. என்னவோ இவங்க இன்விசிபிளா இதெல்லாம் பண்ற மாரி. அத எடுத்துட்டு வந்து இங்க யாருக்கும் தெரியாம மாத்திட்டு இந்த டப்பால, எடுத்துட்டு போய் திரும்ப அங்க வைக்கிறாங்க. பெருசா ஏதோ சாதிச்ச ஒரு பூரிப்பு பார்த்தீங்கன்னா, அந்த முகத்துல தெரியுது. அப்ப ஜெஃப்ரி யாரோ அங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் வந்து டைவர்ட் பண்ற மாரி ஃப்ரிட்ஜ தொறந்து, "இங்க பாருங்க யாருங்க இதெல்லாம் தொறந்து வைக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு கவர் அப் பண்றாரு ஒண்ணு. இது தப்பு இல்லையா? செஞ்ச சாப்பாட வந்து ஊட்டவே கூடாது அப்படின்னு சொன்னா, இவங்க கிராசரிஸே எடுத்துட்டு போய் மாத்துறாங்க. சமையல் பொருட்களே எடுத்துட்டு போய் மாத்துனீங்கன்னா, அப்புறம் எதுக்கு அவங்க டாஸ்க் வைக்கணும்? பேசிக் விஷயமே அடி வாங்குதுல்ல. சரி இது ஏதோ தெரியாத்தனமா அண்ணன்கள், அவங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுவாங்கள் அப்படின்னு இவங்க மாத்திட்டேன். நல்ல உள்ளத்தோட பண்ணிட்டேன் அப்படின்னு இப்ப சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா பிக் பாஸ் தான் ஆல்ரெடி வார்ன் பண்ணிட்டாரு. இது தப்புன்னு சொல்ட்டாரு. நான் டாஸ்க் தனித்தனியா வைக்கிறது இங்க ரூல்மா அப்படிதாம்மா வைக்கிறோம். நீங்க பாட்டுன்னு அந்த ரூல்லாம் மீறக்கூடாது. ஊட்டி கூட விடக்கூடாது ஒரு வாயன்னு சொன்னா, நீங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த பொருட்களே மாத்தி வைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ திமிரு, எவ்வளோ தைரியம் இருக்கணும். விஜேஎஸ் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாரு அப்படிங்கிற அந்த தெனாவெட்டு தைரியம் தானே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அப்பா, பொண்ணு அதனால தான் பார்த்தீங்கன்னா, நிஜத்துல கிடையாது. ஒரு படத்துல நடிச்சாங்க ஒரு கேரக்டரா, மகாராஜா படத்துல. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேவரைட்டிசம் பார்க்குறாரு. இவ்ளோ விஷயங்கள் ஏகப்பட்ட குறும்படங்கள்ல சிக்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஃபேவரைட்டிசம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. இந்த நேரத்துல இதையும் பண்ணியிருக்கிறாங்க. வாரம், வாரம் ஒண்ணு பண்றாங்க. விஜய் சேதுபதிய அசிங்கப்படுத்துறதுக்காகவே பண்றாங்க.
ஏன்னா, இவங்க பண்ற தப்ப அவரு கேட்காம போனாருன்னா, இப்ப எல்லா கோவமும் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அங்க அவரு மேல தானே திரும்பும். இந்த வாரம் கன்ஃபார்மா இது ரூல் மீறல். இது இது வந்து பிக் பாஸ் வந்து ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு நெனைக்கிறேன். இது பெண்கள் டீமுக்கு தெரிஞ்சா இன்னும் செம்ம கடுப்பாவுங்க அவங்க. ஸோ, அதனால கேட்டே ஆவாங்க. குறும்படமும் போட்டு வச்சு செய்யணும். ரஞ்சித்தையும் வச்சு செய்யணும். இதுக்கு துணையா இருந்ததுக்கு. இது தப்பு இல்லையா? இது கேவலமா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். கழுவி ஊத்தணும். செருப்படி குடுக்கணும். குடுப்பாரா? குடுக்கலன்னா நிச்சயமா அந்த கோவம்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் மேல தானே போகும். இப்ப இவங்க பண்ற தப்பெல்லாம் அவர் கண்டுக்காம போயிட்டே இருந்தாருன்னா, மொத்த கோவமும் அங்க தான் போகும். அவர தான் கழுவி ஊத்துவாங்க. கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பவே நெறைய பேர் டாக் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது சரியா இது? இத அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் சேதுபதியும், விஜய் டெலிவிஷனையும் டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேட்பாங்களா? மாட்டாரா? கேட்டா அவரு எஸ்கேப்பு. இல்லன்னா அவர தான் கழுவி ஊத்த போறாங்க. இந்த சம்பவங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.